வணக்கம் மக்களையும் யார் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உங்க பிரச்சனை உங்களை அழுத்துறது போல இந்த உணர்றீங்க. பலவிதமான பாரம் உங்களுடைய தோள்கள் மீது வைக்கப்பட்டதை போல தற்கொலை எண்ணங்கள் நிறைந்தவராய் நீங்க ஒவ்வொரு நாளும் கடினமானதாய் இந்த தொடங்குகிறீர்கள். அந்த கடினமான இருதயத்தோடு இந்த முடிக்கிறீர்கள். சில நேரம் தினத்தின் தூக்கமும் கூட உங்களுக்கு இந்த சுமையானதாய் இருக்கிறது. யார் நீங்க அப்படியான வாழ்க்கை இந்த வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு வலி நிறைந்து தோற்கடிக்கப்பட்ட அவமானமான ஒரு வலியான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நீங்க அப்படியான ஒரு நபரா இந்த இருக்கீங்கன்னா தேவன் உங்களுக்கு விடுதலையானதை இந்த கொடுக்க முடியும். ஆம், வேதாகமத்தினுடைய தேவன் அவர் தன் வல்லமையானதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த விசுவாசத்தை நீங்கள் நிரூபித்தால், கீழ்ப்படிந்தால் அவர் உங்க வாழ்க்கை இந்த மாற்ற முடியும். இது வெறும் தேவன் குறிப்பிட்ட நபர்களுக்கு வாக்களித்ததல்ல, தேவன் எல்லோருக்குமாய் இந்த வாக்களித்ததுதான். நீங்கள் உதவியானதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய சமுதாயம் உங்களை புறக்கணித்திருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் உங்களை இந்த புறக்கணித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களின் கதவுகளும் அடைக்கப்பட்டதை போல இந்த இருக்கலாம். நீங்க ஒரு 4 பக்கங்களிலும் மூடப்பட்ட ஒரு சுவரிலே ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒருவரை போல இந்த வாழ்ந்துட்டு இருக்கலாம். எந்த பக்கத்திலும் உங்களுக்கு வழியானதில்லை. உங்கள் சூழ்நிலையை ஜெயிக்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம் என்று எல்லா பக்கங்களில் நீங்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கவனிங், நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யார் இந்த நேரம் பல குழப்பங்களை இந்த போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களோ, உங்ககிட்ட தான் தேவன் பேசும்படியாக என் மூலம் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும். கவனிங்க மக்களை, எல்லோரால் கைவிடப்பட்டவராய் நீங்க இருக்கலாம். ஆனா தேவன் வாக்களிக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை இந்த மாற முடியும். மிக சரியாக இந்த நேரம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் யார் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்க மருத்துவமனையில இருக்கலாம். ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போறன்ற வழி தெரியாத ஒருவரா இருக்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை எங்களுக்கு இப்பொழுதே கூட தொடர்பு கொள்ளுங்கள். இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையின் வழி நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன், நம்முடைய ஆலயத்தின் சிறப்பான கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த விசுவாசத்திலே நான் உங்களுக்கு அழைப்பானதை கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்திலே சவால் வைக்கிறேன் என்று சொல்லலாம். உங்களுடைய விசுவாசத்தை உண்மையான தேவன் மீது வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவர் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். இங்கு நீங்க பார்க்க போகிற இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில் செய்தது போல இந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படியான பதிலை விதத்தில் கொடுத்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையை எப்படியாக பரிபூர்ணமாய் விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த சாட்சியை பாருங்கள் பொழுது. வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுல இருந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். ஆலயத்துக்கு வந்த முதல் காரணமே என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையினால நான் அங்க இருக்கிறது நல்லது கிடையாது, என்னுடைய படிப்பு கெட்டுன்றதுனால என்ன என்னுடைய சித்தி வீட்டுல விட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன். அப்ப அவங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால என்ன அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நிறைய சாட்சியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சாட்சி சொல்றத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எதுவுமே புரியாது. ஆனா நான் வளர வளர நிறைய விஷயம் எனக்கு கத்துக்க கொடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் நம்ம நம்மளோட குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்றது நிறைய விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வளர வளர அது எல்லாத்தையுமே நான் என்னுடைய முறையில நான் செயல்படுத்தினேன். நான் அதை செயல்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இங்க பல பேர் நான் வந்த நாள்ல இருந்து நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துல நான் சாட்சியை பார்க்கலன்னா நிஜமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையானவர்னு என்னால நம்ப முடியாது. அதனால உங்களுடைய வல்லமையை காமிங்க அப்படின்றதுதான் என்னுடைய முதல் ஜெபமா இருந்தது, முதல் விண்ணப்பமா இருந்தது. அப்ப நான் தொடர்ந்து இங்க தொடர்ந்து என் குடும்பத்துக்காக தான் நான் முதல் போராடினேன். நான் போராடிட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நான் இங்க எப்ப போராட ஆரம்பிச்சேனோ, எப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ என் குடும்பத்துக்காக, அந்த நேரம் என்னுடைய அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரிவினை முழுசாவே காணாம போயிடுச்சு. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ்
பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இல்லாமலே போயிடுச்சு. 2 பேர் வந்து ஒண்ணானாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து என்னோட சித்தி வீட்ல இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் நிறுத்தாம நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்க தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்ற ஒரு எண்ணத்தினால நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்த நான் வந்து தவற விடாம கலந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்துல தான் வந்து நான் விடுதலைய பெற்றேன். என்ன விடுதலைன்னு பார்த்தா, என்னுடைய சரீரப்பூர்வமான விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னுடைய குடும்ப பிரச்சனையினால எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு வந்து எந்த ஒரு உறவுமே கிடையாது. என்னுடைய அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையினால என்ன நானே வந்து தனியா வச்சுக்கிட்டேன். யார்கிட்டயும் பேசாம, எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பிடிக்காம இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையுமே வந்து ஃபோன்ல வந்து செலவு பண்ணேன். நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். நான் இப்படி தூங்காம இருந்ததுனால நைட்ல வந்து எனக்கு நெறைய கெட்ட கனவு வரும். அதே மாதிரி நான் நெறைய உருவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். இத் ஏதாவது உருவம் வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். முதலாவது அதுலருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றது வந்து என்னுடைய தீர்மானமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என் குடும்பத்துல மட்டும் கிடையாது. என்னோட சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படின்றத நான் வந்து இங்க புரிஞ்சுகிட்டேன். எனக்கு வந்து நெறைய மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தத்தினால என்னால நைட்டு தூங்க முடியாது. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காக அழுவுறேன்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்லக்கூட முடியாது. நெறைய துன்புறுத்தல கூட நான் சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வியானது இருந்தது. இதனால வந்து கெட்ட நண்பர்களோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட வந்து நான் பழகணும். அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னை யாராவது புரிஞ்சுக்கணும். என் கூட என்ன புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கணும். அது என் நண்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இருந்தாலுமே எனக்கு வந்து நான் என்னதான் நண்பர் கூட போனாலுமே, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாரி ஏதோ ஒரு வெறுப்பு என் மேலேயே எனக்கு இருந்தது. அந்த வெறுப்ப என்னால வந்து ஜெயிக்கவே முடியல. அப்போ இங்க வந்து நான் விடுதலைக்கான பிரேயர்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடுதலையோட ஜெபத்துல நான் விடுதலை பெற ஆரம்பிச்சேன். அந்த விடுதலைய பெற்றதுக்கு பிறகு இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ வெறுமையா இருந்தது. அந்த நேரத்துல நான் வந்து இங்க ஆலோசனைய பெற்றுக்கொண்டேன். நான் ஆலோசனை கேட்கும்போது நான் வந்து அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ உண்மையா உன்னுடைய பாவத்துல இருந்து, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பணும். உன்னுடைய எல்லா பாவத்தையுமே நீ கைவிடணும். நீ இது எல்லாத்தையுமே விட்டா மட்டும் தான் உனக்கு வந்து உண்மையான சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து முடிவு பண்ணேன். அது எந்த விதமான சமாதானமா இருக்கும்ன்ட்டு. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவின்றத நான் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுகிட்டேன். நான் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன். நான் நிறுத்தல. நான் ஆலயத்துக்கு வந்து அதிகமா பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விடுதலைய பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த வெறுமை வந்து இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருந்தேன். நான் வந்து தேவனுடைய ஆவிய பெறுறதுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். என்ன நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னையே அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா நான் மாறினேன். எனக்கு யார் மேலயும் வெறுப்பானது இல்ல, கோவமானது இல்ல. நான் எல்லாத்தையுமே வந்து பரிசுத்த ஆவி வேணும்ன்றதுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக, தேவனோடு கூட நான் செய்ய வந்து கத்துக்கிட்டு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய கால் தடுக்கி கீழ விழுந்துட்டேன். நான் கீழ விழும்போது என் கால்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நான் நார்மலா தான் கீழ விழுந்தேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். ஆனா என்னால அந்த நேரம் எழுந்துக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுனா என்னுடைய காலுடைய முட்டி எலும்பு, ஜவ்வு இது எல்லாமே அறுந்து முழுசா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலே மொத்தமா ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த கால் சரி பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாத்திரை குடுத்து பார்க்குறோம். மாத்திரையில சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து 1 வருஷமா 1 1/2 வருஷம் கிட்ட நான் மாத்திரை எடுத்தேன். நான் நெறைய ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நாங்க போகும்போதும் அவங்க வந்து கால் இருக்கிற நிலைமையை விட ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமானது இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலை எதுவுமே என்னால செஞ்சுக்க முடியல. என்னுடைய வேலைய வந்து மத்தவங்க தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அம்மா எனக்கு உதவுனாங்க. அதனால அவங்களோட வேலையுமே தடையா
ஆச்சு. திரும்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க, அதுதான் கடைசி நேரம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனியும் இந்த கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த கால் இன்னும் வந்து மோசமாயிடும். ஏன்னா இந்த கால்ல இருக்க ஒவ்வொரு நரம்புமே இன்னொரு நரம்ப வந்து அழிச்சிட்டு இருக்கு. முழு காலுமே வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து ஓகே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து நான் தேவனோட கரத்துல வச்சுட்டு நான் போனேன். அந்த இடத்துல நான் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் அங்க தனியா இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னுடைய காலுடைய நிலைமையினால என் உயிரை நான் இழந்துருவேனோ, இல்ல கால் வந்து சரியாகாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கால் ஒண்ணு நல்லா ஆகலாம், இல்ல நல்லா ஆகாமலும் போகலாம். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழு காலுமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க என்னதான் சர்ஜரி பண்ணி உள்ள வந்து நட்டுலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சொன்னாலுமே கூட நட்டு வைக்க கூட வந்து இது வந்து அவ்வளவா பேலன்சபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதான் சொன்னாங்க. என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு குச்சி வச்சுன்னு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து வாக்கர் யூஸ் பண்ணணும். உன்னால நார்மலா நடக்க முடியாது. அந்த நேரம் வந்து நான் என்னோட படுக்கையில இருக்கும்போது அந்த சர்ஜரி வார்டுக்குள்ள இருக்கும்போது தேவனிடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் ஒரு பொருத்தனையானது பண்ணேன். தேவனே, உண்மையா நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா என்னை உயிரோடு இந்த இடத்துல இருந்து கொண்டு போங்க. அப்படி இல்லையா இது என் கால் சாட்சியா மாறாது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை தேவையில்ல, ரட்சிப்பு இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் தேவனிடத்துல சொன்னேன். அந்த நேரம் என் பல்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு. சர்ஜரி நடந்துட்டே இருக்கு. காலையில நான் சர்ஜரி வார்டுக்குள்ள போய் ஈவினிங் தான் என்னை வந்து ஐசியூல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் உயிரோட தான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வலி வந்து என்னால தாங்க முடியல. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருந்தது. முட்டியோட சைட்ல ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டையில இருந்து வந்து எனக்கு ரத்தம் வந்து கசிஞ்சுட்டே இருந்தது. அழுத்தி அழுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் நான் தேவன்கிட்ட சொன்னேன். ஓகே, நான் இங்க வந்துட்டேன். என்ன உயிரோடு கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்கள நம்புறேன். மருத்துவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. பல பேர் வாழ்க்கை சாட்சியா மாறுதுன்னா, இன்னைக்கு நான் உங்களோட ஆவிய பெற்று இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மத்தியில சாட்சியா நிக்கணும். உங்கள மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவி மட்டும் தான் என்ன பலப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. ஏன்னா என் குடும்பத்துல கூட எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள வந்து ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி பலப்படுத்தினாரு. இல்ல என்னால முடியும். எல்லாராலையுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில சாட்சியை பார்க்க முடியும்னா, என்னோட விசுவாசத்தை நான் பயன்படுத்தும் போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படின்ற ஒரே உறுதி தான் எனக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, நீ ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி, வாக்கர் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இதுதான் உன்னுடைய பொசிஷன் அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் நரம்பு ஒண்ணு வச்சு எனக்கு அனுப்புனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஏன்னா நீ எது பண்ணாலும் அது டக்குன்னு அந்த நரம்பு விட்டுரும். அது முடிஞ்சிரும். நீ டேப்லெட் கரெக்டா போடணும். லைஃப் டைம் நீ டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தேவனிடத்துல நான் சொன்னேன், தேவனே நான் உங்க பீடத்தை ஏற போறேன். நான் உங்க பீடத்தை ஏறும்போது கண்டிப்பா நான் பீடத்துல இருந்து இறங்கும் போது இதே ஒரு ஜெனிஃபரா நான் இறங்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்க முடிஞ்சதும் அந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பீடத்துல ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இங்க நான் நிக்கிறேன் தேவனே. இந்த கொம்போடு நான் பீடத்தை ஏறி இருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் பீடத்தை ஏறும்போது இந்த கொம்பு இல்லாத ஒரு நபரா தான் நான் ஏறணும். எனக்கு எந்த வாக்கரும் தேவையில்ல, வீல் சேரும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுறேன். என்னால என்னுடைய வேலையை என்னுடைய குடும்பத்துல செய்யறவங்களை விட அதிகமா பலனா செஞ்சுக்க முடியுது. இனியே இந்த கால்ல எனக்கு வலி கிடையாது. எந்த காலை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்களோ இனி அந்த கால்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட கால் ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு. அதை நான் உறுதியா நம்புறேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா நான் பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். அதிகமா வந்து நான் தேவனோடு கூட இணைஞ்சவளா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நான் கைவிட வேண்டியதா இருக்கோ, எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக விட்டு என்னோட முழு வாழ்க்கையை அவர் இடத்துல அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சரி, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லோருமே இன்னைக்கு தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தேவனோட விஷயத்த தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கை
தேவனோட முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் ஒரு சாட்சியா. ஏன்னா தேவனால எல்லாமே முடியும்ன்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாத்த முடியும்னா கண்டிப்பா மத்தவங்களுடைய வாழ்க்கையுமே தேவனால மாத்த முடியும். இன்னைக்கு பல பேருக்கு நான் உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையா தேவனுக்கு நன்றி சொல்றேன். நல்லது மக்களே, நான் சொன்னது சரியா? நான் நம்புறேன் நீங்கள் இதை சோதித்து பார்த்திருப்பீர்கள். இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கை தேவன் எப்படியாக உதவியானதை செய்தார் என்பதை மிக தெளிவாக உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும் இவருடைய சாட்சி மூலமாக. ஏன் இந்த பதிலான நடந்தது? இங்கு தேவனுடைய வார்த்தை குறிப்பிடுகிறத பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக மிக பலனான ரகசியம் என்று நான் சொல்ல முடியும். ஆம், இந்த ரகசியமானது என்ன? அவர் சொல்லிக் கொடுத்தது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் தேட வேண்டியது என்ன? அவருடைய ராஜ்யமும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுதும் இவைகள் எல்லாம் உங்களோடு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க பெற வேண்டிய அல்லது பெற விரும்புகிற அல்லது பெற்றுக்கொள்ளும்படியாக தேடுகிற எல்லா பதில்களை இது உள்ளடக்கியது. நீங்க தெளிவாக இந்த யோசிங்க. உங்க வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கிறீங்க? எத்தனை கடினங்களை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை மீது பல இன்னல்களை நீங்க சந்திக்கிறீங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள அதன் வரிசையில் இந்த ஓடுகிறவராய் ஓடும் பொழுது எத்தனை இடங்களுக்கு, எத்தனை முறை, எத்தனை சூழ்நிலைகளுக்கு நீங்க ஓட வேண்டியதா இடத்துல இருக்கும்? யோசித்து பாருங்க. நீங்க உங்களுடைய பண வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய திருமணத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. ஓடுறீங்க. நீங்க மிக நிச்சயம் சோர்ந்து போவீர்கள். ஒரு நேரமானது வரும், நீங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள யோசிக்கும்படியாக கூட. ஆனா தேவன் அவர் சொல்கிற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், முதலாவது அவர் ராஜ்யத்தையும் நாம தேடும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறவராய், அவரோடு கூட எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறவராய் இந்த மாறுகிறோம். தெய்வம் தான் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக இந்த நேரம் இன்னொரு விசுவாசத்தினுடைய சாட்சியை நீங்கள் பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். தெய்வம் அவருடைய அதி அற்புதமான பதிலை இந்த இளப்பெண்ணுக்கும் எப்படியாக செய்தார், இவருடைய குடும்பத்தை இன்று எப்படியாக தேவன் வழி நடத்துகிறார் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது, வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து
அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றேன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ ஒவ் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து
அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், பரிசுத்தாவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டு இருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. எனவே மக்களின் தீர்மானம் உங்களுடைய. உங்க வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கு? நீங்களே சோதித்தறியுங்க. உங்களுடைய தற்போதைய நிலையானது என்ன? உங்கள் பிரச்சனைகளை பதில்களாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பதில்கள் பின்பாக ஓடிட்டு இருக்கீங்களா? அல்லது எல்லா பதில்களை கொடுக்கக்கூடிய வல்லமையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் உங்களது வாழ்க்கையை வைக்கும்படியாக முதலாவது அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடப் போகிறீர்களா? எது உங்களுடைய தீர்மானம்? எந்த வழியிலே நீங்கள் நகரப் போகிறீர்கள்? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆனா அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய விசுவாசத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தயாராக இடத்துல இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையானதை வழிநடத்த அனுமதியானது இந்த இடத்துல கொடுக்கும். என தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இதுதான் இன்று ஆலயத்தை நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் கூட. இந்த நாள் ஆலயத்திற்குள் மக்கள் இந்த விடுதலையை தான் பெற்றுக்கொண்டார்கள். தேவன் உங்களுக்கும் பதிலானதை கொடுக்க முடியும். எனவே தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனை ஜெபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவராய் இந்த இடத்துல இருக்கிறார். மக்களே, இந்த விசுவாசத்தின் நேரத்தில் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் நான் செய்ய போகிற இந்த விசுவாசத்தினுடைய செயலிலே 4ஆம் வாசல், எருசலேமினுடைய வாசல்களின் 4வது வாசல், இந்த புதிய வாசல் நீங்க நுழையும்படியாக தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்துங்கள். நாளை இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக இந்த பேசலாம். ஆனா இந்த புதிய வாசல்லே எந்த அசுத்தத்தினுடைய கதவுகள் உங்க வாழ்க்கையில திறக்கப்பட்டதா இருக்கிறது? அப்படியான பிரச்சனையை நீங்கள் இந்த இடத்தில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த புதிய வாசலில் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய தயாரா இருக்கிறார்? அதை எங்களோடு சேர்ந்து பதிலாய் பெற்றுக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு நீங்கள் என உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நேரம் நான் இந்த விசுவாசத்தினுடைய இந்த வீடியோ மூலமா இந்த நிறைவேற்ற விரும்புகிறேன். நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள எருசலேமுடைய 7 வாசல்களின் ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களை தயார்படுத்துங்க மக்களே. தேவன் அதி அற்புதமான பதில்களை உங்கள் வாழ்க்கையை நகர்த்தும்படியாக இந்த வீடியோ பாருங்க. நாளை மீண்டும் இதே விசுவாசத்தில் இணைந்திருப்பேன். குறிப்பாய் மறக்காதீர்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மவுண்ட் ரோட் ஆலயம் தலைமை சபையிலோ அல்லது நீங்கள் நம்முடைய கிளை சபைகளிலோ எந்த இடத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களோ உங்கள் பக்கத்தில் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். தெய்வன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சென்று வாருங்கள் மக்களே.
நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த நகரம். தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 600600. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா?